Hello everyone, I am Divya Mani Bharati. இந்த வீடியோவில் நம்ம ஸ்ப்ரிங் பூட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் பூட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, ஜாவாவோட ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஜாவா பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க் தான் என்னென்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது என்ன டிஃப்ரென்ஸ், நான் ஏன் ஜாவாக்கு பதிலாக நான் ஏன் ஸ்ப்ரிங் பூட்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நான் ஜாவா பேஸ்டோட அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு 10,000 லைன் நான் ஜாவாவில் எழுதணும்னு வச்சுக்கலாம். அதே நான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் 2000 லைன் எழுதினாலே போதும். இதுவே நான் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் அதை நான் ஒரு 500 லைன்ஸ்லேயே என்னால் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். என்னோடய ஜாவா அப்ளிகேஷன்ஸை நான் ஃபாஸ்ட்டாகவும் கோடை ரொம்ப கம்மியாகவும் நான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்ப்ரிங் வேறு ஸ்ப்ரிங் பூட் வேறையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கலாம். கிடையவே கிடையாது. ஸ்ப்ரிங்கோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது. ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு லேயர் மேலே தான் ஸ்ப்ரிங் பூட் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுமே க்ரியேட் பண்ணாலுமே அங்கே ஸ்ப்ரிங் தான் ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட்? ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். எங்கே அதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மேலே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக ஸ்டாண்ட் அலோன் அப்புறம் ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டாண்ட் அலோன்னா என்ன, ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன, நான் வேறு சர்வ்லெட் ஜேஎஸ்பி இந்த மாதிரி இதிலெல்லாம் நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது சர்வர்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்டர்னல் சர்வர்ஸ் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அதிலே எம்படடாக எனக்கு சர்வர் இருக்காது. அதே மாதிரி நான் அதை எழுதக்கூடிய கான்ஃபிகரேஷன் கோட்லேருந்து எல்லாமே நான் மேனுவலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரெடிமேட் லைப்ரரிஸாக இருக்கும். எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு ஸ்டார்டட் டிபெண்டன்சிஸ் மூலமாக நான் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஆட்டோ கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட்டப்லேருந்து எல்லாத்தையுமே அதுவே டன் பண்ணிக்கும். ஸ்ப்ரிங் பூட் CLI அப்படின்னு பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, நான் கமாண்ட் மூலமாக நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய அப்ளிகேஷன்ஸை நான் ரன் பண்ணிக்க முடியும். நான் ஃபாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மூலமாக நிறைய விஷயத்தை நான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா வித் எம்பரட் சர்வரோட அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட்டப் பண்ணிக்கும். அதுதான் என்னென்னா ஜஸ்ட் நம்ம அதை ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்டாண்டலோன் ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். லெஸ் கான்ஃபிகரேஷன், எல்லா XML ஃபைல்ஸுமே நம்ம மேனுவலாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒய் ஸ்ப்ரிங் பூட். ஸ்ப்ரிங் பூட் எதுக்காக நம்ம போகிறோம், ஸ்ப்ரிங்லேயே நம்ம பண்ணிட்டு போய்க்கலாமே அப்படின்னு கேட்டால், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அதுலேயே என்னென்னா கான்ஃபிகரேஷன் செட்டப்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணணும், ஓனாக டிபெண்டன்சிஸ்லேருந்து XML ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஓனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிங் பூட் பொறுத்த வரைக்கும் மினிமம் செட்டப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா XML கான்ஃபிகரேஷன் எனக்கு தேவை கிடையாது, ஆட்டோ கான்ஃபிகரேஷன் தான். எம்படட் சர்வர் எனக்கு டாம்கேட் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் வெப் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணுவோம். அதான் நம்ம ப்ராஜெக்டோட ஸ்டார்டர். அது மூலமாக எனக்கு என்ன ஆகிக்கும், எம்படட் சர்வர்ஸ் எல்லாமே அதில் ரன் ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டர் டிபெண்டன்சி, ரெடிமேட் லைப்ரரிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆட்டோ கான்ஃபிகரேஷன், ஸ்ப்ரிங் பூட் CLI, ரன் ஆப்ஸ், எனக்கு ஆப்ஸ் குயிக்காக ரன் ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட் ஆக்சிலரேட்டர், மானிட்டரிங் மெட்ரிக்ஸ் அண்ட் ஹெல்த் செக். இதை எப்படி சொல்லலான்னா ஒரு டாக்டர் மாதிரி வச்சுக்கலாமே, பேஷண்ட்டோ எப்படி இருக்காங்க அந்த மாதிரி. இந்த ஆக்சிலரேட்டர் தான் எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா என்னோடய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கா, இல்லை ஏதாச்சும் எரர் ஸ்டாப் ஆகிட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ், அதாவது CPU யூசேஜ், மெமரி யூசேஜ், ரெக்வஸ்ட் கவுண்ட்டு, ரெஸ்பான்ஸ் டைம், இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் மானிட்டரிங், என்னோடய அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுது, அதான் இந்த ஹெல்த் செக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் பூட் ஆர்கிடெக்சர். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஃப்ரேம் ஒர்க் அப்படி இதில் எல்லாமே நம்ம என்னவாக தான் எழுதுவோம் அப்படின்னா கோர், இதில் நம்ம எல்லாமே மூணுமே யூஸ் பண்ணியிருப்போம். லைப்ரரி, ஸ்டார்டர் டிபெண்டன்சிஸ், எம்படட் சர்வர், டேட்டா பேஸ், இது எல்லாமே நம்ம ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ப்ரிங் விசஸ் ஸ்ப்ரிங் பூட். ஸ்ப்ரிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே மேனுவல் XML செட்டப்பாக தான் நான் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸ்ப்ரிங் பூட்டு எனக்கு எல்லாமே ஆட்டோ செட்டப். இதே
ஸ்ப்ரிங்கில் நீட் எக்ஸ்டர்னல் சர்வர். ஆனால் ஸ்ப்ரிங் பூட் பொறுத்த வரைக்கும் எனக்கு எம்பெடட் டாம்கேட் சர்வர் வந்து எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. எல்லாமே மோர் பாய்லர் பிளேட் கோட். நான் தான் என்ன பண்ணணும், நிறையா கோட் நான் ஓனாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இதில் லெஸ் கான்ஃபிகரேஷன், லேர்னிங் டஃப், இது பிகினர் ஃப்ரெண்ட்லி. நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஜெக்டே நான் ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் நான் ஜஸ்ட்டு நமக்காக அது ஒரு வெப்சைட்டே கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் எனக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணுமோ நான் அதை ஆட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராஜெக்ட் டைட்டில்லேருந்து நான் என்ன ஜாவா வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் இது எல்லாமே மேவன் ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நான் அதை என்ன பண்ணிப்பேன், ஜென்ரேட் பண்ணி நான் அதை அந்த ப்ராஜெக்டை நான் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கோடுமே நம்ம எழுதாமல் ஈஸியாக நம்ம ரன் பண்ணிடுவோம் ஸ்ப்ரிங் பூட் பொறுத்த வரைக்கும். இப்போ ஹவு டு கிரியேட் ப்ராஜெக்ட், இது ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது நமக்காகவே, ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். அது வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் பூட்காக கொடுத்துருக்கிற ஒரு வெப்சைட். அதில் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஸ்ப்ரிங் பூட்டோட வேர்ஷன் என்ன, அதே மாதிரி டிஃபால்ட்டாக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிபெண்டன்சிஸ் இது தான். நம்ம இந்த வெப் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம இதுதான் என்ன பண்ணுது, எம்பெடட் சர்வரை என்னோடய ப்ராஜெக்டில் ஆட் பண்ணி கொடுக்குது. ஸ்ப்ரிங் பூட்டோட ஸ்டார்டர்னு சொல்லலாம். இது JPA MySQL என்னோட டேட்டா பேஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டவுன்லோட் இம்போர்ட் ஐடி. நமக்கு உங்களுக்கு என்ன ஐடி தேவைமோ, நம்ம ஜாவாவுக்கு நார்மலாக என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், எக்லிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் இது வரைக்கும். இந்த ஸ்ப்ரிங் பூட் டுட்டோரியலுக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டெலிஜி அப்படிங்கிற ஒரு ஐடிஎல்இ பற்றி அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? என்னோட மெயின் கிளாஸ், அதாவது மெயின் கிளாஸ் நார்மலாக நம்ம ஜாவாவோட ப்ரோக்ராம், அதாவது ரன்னிங் எங்கே ஸ்டார்ட் ஆகும், மெயின் மெத்தட், அதாவது மெயின் கிளாஸில் மெயின் மெத்தடில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி எனக்கு நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்லையும் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அனடேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சிம்பிள் போட்டு வர எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அனடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு அனடேஷனுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 3 அனடேஷன்ஸ் வந்து எனக்கு உள்ள கம்பைண்டாக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 அனடேஷனை இட்செல்ஃப் அதுக்குள்ளேயே வச்சுருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன், எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன், காம்போனன்ட் ஸ்கேன். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷனும் காம்போனன்ட் ஸ்கேனும் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நார்மலாக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன், ஆப்ஜெக்ட் நம்ம ஜாவாவில் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோமா. இங்கே ஆப்ஜெக்ட் நம்ம இங்கே என்னென்னு சொல்லுவோம்னா பீன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் பூட்டில் பீன்ஸ். மெயினாக ஸ்ப்ரிங் பூட்டில் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன்லேருந்து அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நம்ம தான் பார்த்துப்போம். ஆனால் இங்கே ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை அப்படி கிடையாது. ஆப்ஜெக்ட் க்ரியேஷன்லேருந்து அந்த ஆப்ஜெக்டோட ஹோல் சர்க்கிளை மெயின்டைன் பண்ண போகிறது யார் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட். நம்ம கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்துக்கும். நம்ம மேனுவலாக எதையும் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காமனாக யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர்ஸ் பார்க்கலாம். ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு என்ன பண்ணுது, அந்த நார்மலாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த வெப் ஆப்புக்கு சம்மந்தப்பட்ட சர்வர்லேருந்து எல்லா அனடேஷன்ஸ் கோடு எல்லாமே எனக்கு ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஸ்டார்டர் வெப் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்ட் API ப்ளஸ் வந்துட்டு சர்வரே எனக்கு கொடுக்குது. அடுத்து JPA டேட்டா பேஸ் அக்சஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். செக்யூரிட்டி பார்த்தோன்னா அத்தன்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் ஒன் ஸ்டார்டர் டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். என்னோட ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டில் 2 ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஃபைல்னு பார்த்தோன்னா application.properties application.yml நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கே நம்ம application.properties தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கான்ஃபிகர் சர்வர் போர்ட், என்னோட அப்ளிகேஷன் எந்த போர்ட்டில் ரன் ஆகுது, இந்த டிஃபால்ட் போர்ட் நம்பர் 8081. நமக்கு இது வேணாம், ஆல்ரெடி இந்த போர்ட்டை இன்னொரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு, இல்லை வேறு எதுவும் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த கான்ஃபிகரேஷனில் எங்கே போய் மாற்றுவோன்னா இந்த application.properties அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே தான் மாற்றுவோம். ஓகே, தேங்க்யூ.